இதே மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், அஸ் அ பிகினராக நீங்கள் தெர்மாரோல்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 0.5 mm ட்ரை பண்ணுங்கள். அட் தென் 3 மாதத்துக்கு அப்புறம் நீடிலோட ஷார்ப்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தெர்மாரோல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வாங்க. லைக் 0.5 mm யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 mm அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகி போய்க்கலாம். ஓகேயா? நம்ம இல்லாமல் அந்த பஞ்சிங் இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணலாம் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அப்படி பண்ணவும் வேணாம். ஓகே, மைல்டான ப்ரெஷர் கொடுத்து உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து பிடிச்சிக்கோங்க. ஒரு சின்ன மைல்டான ப்ரெஷரை கொடுத்து அப். ஓகே, அப் அப் இந்த ரோ தான். ஓகே, நீங்கள் அப் டவுன்லாம் தேவையில்லை. அப் அப் அந்த ரோலை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதே நம்ம ஹேர் இருக்க ஏரியாவில் போகும்போது எப்படி பண்ணதுன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஹேரை வந்து கை வச்சு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸ்கேல்ஃப் ஏரியாவில் தெரியும் போது ஸ்கேல்ஃப் ஏரியாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஸ்கேல்ஃபில் ஒரு பஞ்சிங் கிடைக்கும். அண்ட் ஓகே, தேங்க்யூ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா திருத்திக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கு எப்படி தெர்மாரோல் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ தெர்மாரோல் யூஸ் பண்ண இடத்துல ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும். ஸோ சும்மா ஜஸ்ட் பஞ்சிங் மட்டும் பண்ணால் போதுமா? அண்ட் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் சின்ஸ் 1985. ஸோ இதில் ஹேர் க்ரோத் தேவையான 33 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட செட்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.